நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சும்மா அள்ளி போட்டு கிள்ளி போட்டு சீக்கிரமா ஒரு சீரக சிக்கன் செய்யலாம் வாங்க. இது நெல்லை சீமை ஸ்பெஷல் சீரக கறிங்க. இதுக்கு எதுவும் அரைக்கவும் தேவையில்ல, நறுக்கவும் தேவையில்ல. சீரக சிக்கன் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் 4 தாங்க. சிக்கன் 500 கிராம், வெங்காயம் 300 கிராம், சீரகம் 50 கிராம், வரமிளகாய் 15. சிக்கனை 2 தடவை கழுவிட்டு நம்ம எப்பயும் செய்யற மாதிரி மஞ்சத்தூள் தூவி நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா பெசறி விட்டு ஜல்லடை பாத்திரத்தில் மூடி கவுத்தி வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம கிங் ஆஃப் இன்கிரீடியன்ட்னா அது சீரகம் தாங்க. ஏன்னா நம்ம செய்யறதே சீரக சிக்கனு, அப்புறம் அது இல்லாமல் எப்படி. சீரகத்தை வெறும் சட்டியில் போட்டு லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு சூடான உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நெய் இல்லைனாலும் நல்லெண்ணெயே போதும், நல்லா இருக்கும். அடுத்து வரமிளகாயை போட்டுக்கோங்க. வெங்காயம் மிளகாயும் லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நம்ம வறுத்து வச்ச சீரகத்தில் பாதியை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கனை எடுத்தால் அதிலிருந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நிற்கும். சிக்கனை திரும்ப தண்ணியில் ஒரு அலசிட்டு அதை அப்படியே எடுத்து சட்டியில் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற சீரகத்தை தூவி விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் குழந்தையோட விளையாடிட்டு மூடியை திறந்தா கறியில் சீரக வாசம் வரும். அப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு திரும்பவும் மூடி வச்சிருங்க. பக்கத்துலேயே சீரக சிக்கனோட பெஸ்ட் காம்போ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா நம்ம சீரக சிக்கன் ரெடியாக இருக்கும். தட்டில் சாப்பாடு போட்டு அது பக்கத்துலேயே சிக்கனை எடுத்து வச்சு அதுக்காகவே ரெடி பண்ண பப்பை ஊற்றி பப்பு பூவாவோட நம்ம சீரக சிக்கனை சாப்பிடுங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த சப்ஸ்கிரைபும். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.